வானொலி புட்டி புட்டியா ஐய எங்க போகுது ஐய வெட்டிடுவேன் அந்த போனே இருக்கும் நீ பாத்துக்கிறியாடி? நான் பாத்துக்கிறேன். அப்படியா? பெண்களே 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 மவன மொட்டை மொட்டையா பேசுன பட்ட பட்டியா வீங்கிடும். சரி விட்ரி. ராத்திரியில உன்னை பார்த்து எனக்கு பூரி சாம்பார் பொங்கலே பெண்களே பெண்களே மவன மொட்டை மொட்டையா பேசுன பட்ட பட்டியா வீங்கிடும். சரி விட்ரி. வரும்போதே பாட்டுக்கு மலமா வரி இந்த பாட்டு என்ன கேட்டேன்? வரும்போதே பாட்டுக்கு மலமா கேக்குறேன். நான் வரும்போது பாட்டில் நெவுடியால ஓடிச்சிடி. இந்த திருவிழாக்களை நீட்டிட்டே கட்டுவாங்க. அதுதானே அது பேரு ரேடியோ. அந்த போனே இருக்கும் நீ பாத்துக்கிறியாடி? நான் பாத்துக்கிறேன். அப்படியா? எப்படி இருக்குன்னு தெரியாதுக்கா. ஊரு நாலு வச்சுக்கிறா ரேடியோ சவுண்ட் சர்வீஸ் செட். மொட்டை நாக்கு அதனால வாயில புல்லடி அப்படிதான் இல்லையே. வாயில் நுழையில தூய தமிழ்ல சொல்லுடி. தமிழ்ல தானே நான் சொல்ற மாதிரி சொல்லுடி. சொல்லிட்டு மாடி சொல்லுடி. வானொலி பெட்டி வானொலி புட்டி புட்டியா ஐய எங்க போகுது ஐய வெட்டிடுவேன். வானொலி பெட்டி பெண்களே உங்களை பார்த்து ஆயிரக்கணக்கான கவிதைகளை ஆயிரக்கணக்கான கவிதை எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஏண்டா நீ கவிதை கூட எழுதுறியா? லவ் லெட்டர் எழுதுறேன் பட்ட கவிதை எழுதுற. அந்த கவிதை எப்படி எழுதுன? கவிதை ஒய்தி ஒய்தி நான் கவிதை ஒய்தி ஒய்தி. ஏண்டா உங்க ஊர்ல எல்லா கவிதை இங்கதான் எழுதுவாங்க. நாங்களே இப்படிதான் எழுதுவோம். கவிதை எழுதி 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 காலை அடிச்சு வேணா முள்ளு மொட்டை அடிச்சு. ஏண்டா முள்ளு மட்டும் முள்ளாட அடப்பாவி அது நம்பி 4 பேர் இருக்க மாட்டாடு. மூடு ஏண்டி ஏண்டி 1000 இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளடி. பிள்ளையோ 1000 கவிதைல ஒரே ஒரு கவிதை சொல்ற கேக்குறியா? அதுக்கு நான் நிக்கிற மாதிரி திரும்பி அவன் திரும்பி நிக்கிற மாதிரி தான் நிக்க சொன்னான். அவனுக்கு பாட்டமானடி. அவனுக்கு பாட்டமா தான் நிக்கிறேன். எப்படி இருந்தாலும் எட்டாது. தெளிவா சொன்னா தான் தெரியும். கவிதை நான் சொல்ற மாதிரி சொல்லணும்னா இருட்டுக்கு வெள்ளை அடித்தால் நீங்களே கூட சொல்றீங்க. இருட்டுக்கு வெள்ளை அடிப்பியா? போய் முட்டியா வெள்ளை அடிப்பி. அதோ கடைசியா அங்க போய் கொஞ்சம் வெள்ளை அடிச்சு விட்டு வா. ரொம்ப கருப்பா இருக்குது. இருட்டுக்கு வெள்ளை அடித்தா 4 பேர் சுத்தி நான் கொள்ள அடிச்சிருக்கேன். கேட்க மாட்டேன்.
கவிதை மலர்களை பார்க்க வேண்டும். நீ சொன்னியே அவங்க லட்சக்கணக்கில் டெண்டர் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை கொள்ளை அடிச்சு பண்ணி என்ன பண்ண போறேன்? அம்மா அம்மா போய் கேளு. அம்மா போனது போட்டோம். உந்தி அம்மா போய் நான் சொல்றேன் 14 லட்சம் அவுட்டு மட்டும். 14 லட்சம் போய் உண்மைதான். அம்மா எவ்வளவு கேளு. எவ்வளவு போய் தேசூர் பஸ் ஸ்டாண்டே விட மாட்டேன். அது போன போட்டி நீ மட்டும் நீங்க எதுக்கு வர சொன்னமா? கேட்டா அனுதினமா போவது எங்க? மலர்வன போக வேண்டும். அழகான மலர்வனை பறிக்க வேண்டும். ஆரமாக தொடுக்க வேண்டும் அல்லவா? துணைக்கு வர சொன்னடா. துணைக்கு வரணும். நான் துணைக்கு வரணும்னா மூணு கேள்வி கேக்குறேன். மூணு கேள்வி. கேள்வி தானே? 3 கேள்வி என்ன 3 கேள்வி? நீ 3000 கேள்வி கேளு. அதுக்கான பதில் டக்கு 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 நான் நீ சொல்றியா? கேள்வி கேட்கவாடி. கேளுடா. கேட்கவா? கேளுடா. மூணே கேள்விடா. மூணே கேள்விடா கேளு. மறுபடி ரேஷனுக்கும் நடி வித்தியாசம். ஐயோ என்ன? டேய் இப்படி கேள்வி எனக்கு தெரியும்டா. தெரியுமா? தெரியுமே. சொல்லாண்டியே. ரேஷன் தானே? ரேஷன் தானே? ஆமா. டேய் ரேஷன்ல அரிசி போடுவாங்களா? அதை எடுத்துட்டு வந்து வீட்ல ஆக்கி ரேஷன்ல கொட்டுவாங்க. போய் போய் எவ்வளவு கேட்ட பச்ச அவன் துண்டத்துல தானே இருப்பான். ரேஷனுக்கோ பேசுங்க என்ன சம்மதம் கேட்டு ஏண்டா தெரியாது. நானே சொல்றேன். ரேஷன்ல எடை குறையும். ரேஷன்ல உடை குறையும். பட்டுக்கு முதல்ல சர்வ சாதாரணமா கை வைக்கிறேன். உன் கையை வெட்டி நான் மேல கை வச்சேன். அடுத்த கேள்வி கேள்வி பார்ப்போம். முக்கியமான கேள்வியா? மனத்திலே மானம் காத்த சின்ன மனம். மனத்திலே மானம் காத்த சின்ன மனம் என்ன மனம்? எனக்கு தெரியும். தெரியுமா? ஆமாண்டா. அப்ப சொல்லிடு. நான் சொல்லிட வேண்டாம். ஏன் தெரியும்டா. அது எப்படி தெரியுமா? அது வந்து 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 அது வந்து 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 அது வந்து 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 உனக்கு சத்தியமா தெரியாதுடா பரோட்டா தலையா. தெரியாது. உங்க மூணு பேருக்கு தெரியாது. நானே சொல்றேன். சொல்லிடா. மனத்திலே மானம் காத்த சின்ன மனம். அது என்னது? என்ன? அதாண்டி கோமணம். வாரி வெயில போடும். உன மாரத்தை தூக்கும். தூக்கி போய் வச்சோ. எங்க? கடைசி கேள்வி. கடைசி கேள்வி. ஆமா. ஈஸியான கேள்வியா கேளு. நான் சொல்ற பதில். முடியலடா. ஆசையா கேட்டு கடைசி கேள்வியா கேட்கா. கோழி முட்டைக்கும் பேட்டி ஜிப்புக்கு நடி சம்பந்தம். குலபையா ஏதோ ஒரு நேரம் கேள்வி கேட்டதுன்னு பார்த்தா கோழி முட்டைக்கு பேண்ட் ஜிப்பு என்ன சம்பந்தங்கடா? சம்பந்தமே இல்லாத சம்பந்தம் தெரியாது. சம்பந்தத்தை நான் பார்க்கணும். வரும்போது வீட்டுக்கு பேண்ட் கட்டு வந்தாருடா. நான் போய் அங்க போய் பார்க்கிறேன். கோழி முட்டை உடைச்சாலும் உள்ள பூச்சிதான் இருக்கும். பேட்டி ஜிப்பு உள்ள போனா போது பசங்க இருக்கிறாங்களே இந்த இடத்துல மழை தனியா போக முடியாது. கையை பிடிச்சி சொல்றதா உண்ட அர்த்தமே. அரை உன வாரி வயல போட அது போட போட்டோம். நான் மழை ஒண்ணு முன்ன போறேன். ரொம்ப நிறைய ஆசை இருக்குது. வெக்கமா இருக்குது. யாரும் நமக்கு பயிர் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு பார்க்க வேண்டும். ஆடி பாட வேண்டும். எப்படி இருக்கு சொல்லி
போய்தான்